சென்சார் போர்டு இவர் படத்தை நிறுத்தணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் முருகன் திருவிளையாடல் தான். சொந்த ஊர்ல எம்எல்ஏ ஆக முடியாது இவனுங்களால. வெளி மாநிலத்துல பாஜக கோட்டால வந்தா பாஜக என்ன சொல்லுது அதானே செய்வாங்க. மோடி அமித்ஷாலாம் சும்மா வேடிக்கைக்காக சொல்ல. துஷார் மேத்தா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக முக்கிய வழக்குகளில் ஆஜராகக்கூடிய சட்ட நிபுணர். அவர் இன்னும் அந்த ஜனநாயகன் சினிமாவுக்கு வராரு. டிசம்பர் 29 5 பேரும் தான் பார்த்தாங்க, ஓகே பண்ணிட்டாங்க யூஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கு. இப்போ இவன் எப்போ அப்ஜெக்ஷன் பண்ணா? அவர் அப்ஜெக்ட் பண்ணாருன்னா எப்படி நீங்க 29 டிசம்பர் சர்டிஃபிகேட் வரும்னு சொன்னீங்க? 9 காலையில 10:30 மணிக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. 2-3 நிமிஷத்துக்குள்ள அங்க போயிட்டு இதை எதிர்த்து அப்பீல் பண்றாரு. இதுவரையில் அரசு நிறுவனம் ஒண்ணு இந்த மாதிரி வேகத்தோடு சுப்ரீம் கோர்ட்ல போய் கேவி8 ஃபைல் பண்ணதை நான் பார்த்ததில்லை. வணக்கம். வணக்கம் சார், ஒரு பக்கம் ஜனநாயகன் அதனுடைய படமும் வந்து சிபிஎஸ்சி கூட சில இஷ்யூஸ்னால கோர்ட்டில் இருக்குது. இன்னொரு பக்கம் சிபிஐ விசாரணை. இது ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி பிஜேபி இதுக்கு பின்னாடி இருக்குதா அப்படிங்கிற கேள்வி கிட்டத்தட்ட 10-15 நாட்களாகவே போயிட்டு இருக்கு. இது ரொம்ப பழைய கேள்வியாக இருந்தாலும் நான் இதை உங்ககிட்ட இப்போ தான் முதல் தடவையாக கேட்குறேன். ஸோ நீங்கள் இதற்கு பின்னாடிலாம் பிஜேபி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சிபிஐ விசாரணை 2 முறை விஜய் அவர்கள் ஆஜராகிட்டாரு. 2 முறையும் 5 மணி நேரங்களுக்கு மேலே 10 மணி நேரத்துக்குள்ள விசாரணை நடந்திருக்குது. இதற்கப்புறம் விசாரணை இல்லை அப்படிங்கிற செய்தியும் வருது. ஸோ இதற்கு பின்னாடி பாஜக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லாத்துக்கு பின்னால் பாஜக இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் திமுக காரன் இல்லை, திமுகவுடைய பிரச்சார ஊடகம் இல்லை. இருந்தால் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது சிபிஐ விசாரணை வந்து பாஜக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அதை சொல்கிறேன்னு சொன்னால், இந்த விசாரணையை தமிழ்நாடு காவல்துறை நடத்தக்கூடாது. நடத்துனா நியாயமாக அது நடக்காது. அவங்க பண்ண தப்பை அவங்களே விசாரித்தா அது வந்து நடுநிலையாக இருக்காதுன்னு விஜய் தரப்பு வந்து இதை வந்து எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி தான் இதை வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த விசாரணை, சிபிஐ விசாரணை, அதை மேற்பார்வையிட ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய தலைமையில் 3 குழு, இப்படியெல்லாம் வந்து சேஃப்கார்டோடு அந்த விசாரணை நடத்தப்படுவது என்பது அதில் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோ பாஜகவினுடைய அரசியல் இருப்பதாகவோ எனக்கு தெரியலைங்க. ஆனால் திமுககாரங்க பேசுவாங்க அதில் பாஜக இருக்குது, இதில் பாஜக இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்க. தவறான பல செய்திகளை ஊடகங்கள் பரப்பிட்டு இருக்காங்க. விஜயை வந்து ஏதோ பாஜக வந்து கையை பிடிச்சி முறுக்கி கூட்டணிக்கு கூப்பிட்டு வர்றதுக்காக. யார் வந்தாலும் என்டிஏ கூட்டணிக்கு ப்ளஸ் தானே சார். ஸோ அதனால விஜய் மாதிரி கிட்டத்தட்ட ஓரளவு 20% மேலே ஓட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் நம்ம பக்கம் வரணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. யாரும் அவரை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவர் சில கொள்கை கோட்பாடுன்னு அறிவிச்சிருக்கார் இல்லையா, அதுக்கு இப்படி தானே அவர் பயணிக்க முடியும். மற்றவங்க விருப்பம் ஆசைகளுக்கு. இப்போ நீங்கள் சொன்னது கரெக்டு. அதாவது என்டிஏ கூட்டணிக்கு இப்போ யார் வந்தாலும் சேர்த்துக்கணுன்ற நிலையில தான் அவங்க இருக்காங்க. அதனால தான் டிடிவி தினகரன், பாமக எல்லாரையும் பிடிச்சி வலிச்சு வாரிட்டு இருக்காங்க. பட் விஜயை பொறுத்தவரையில் அப்படி இல்லைங்க. அவர் ரொம்ப சூஸியாக இருக்கிறாரு. யாருமே அவர் கூட சேர மாட்டேன்றாங்க, யாருமே அவர் கூட கூட்டணிக்கு போகலன்னு நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் தான் உள்ளே சேர்த்துக்க மாட்டேன்றாரு. இவர் தான் வந்து பார்த்து பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு இது தேர்தல், முதல் தேர்தல். இவர் ஒரு புது மாதிரியான அரசியலை கொண்டு வரணும் மக்களுக்குன்னு நினைக்கிறாரு. அதனால் ஏற்கனவே இருந்து பேர் கெட்டு போனவன், ஊழல் பண்ணவன், ஆட்சியில் இருந்தவன், அந்த கட்சியில் இருந்தவன், இந்த கட்சியில் இருந்தவன் வந்து, அதாவது வேறு கட்சிகளிலிருந்து வருபவர்களை சேர்த்து கொள்வது என்பது வேறு. வேறு கட்சிகளிலே தவறு இழைத்து தண்டிக்கப்பட்ட, வெளியேற்றப்பட்ட, ஊழலுக்கு குற்றச்சாட்டுக்கு, பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்களெல்லாம் இங்கே வந்து சேர்த்துக்கினா அது வந்து மற்றவர்கள் போல் தான் தாவே காவன் ஆகிடும் இல்லையா. அவரை பொறுத்தவரையில் வந்து என்டிஏ, அதிமுக எல்லாரும் விரும்பினாங்க. அதுக்காக அவங்க நிறைய நேர்முக மறைமுக அழைப்புகள், ஃபீலர்ஸ், எமிசரிஸ் எல்லாரும் விட்டு பார்த்தாங்க. ஆனால் இவர் விரும்பலை. இவர் வந்து அதை விரும்பலை. அதன் விளைவு தான் இப்போ அந்த ஸ்டேஜ் போய் இப்போ ஸ்டேஜ் 2 ஆகிடுச்சு. என்னன்னா, நாங்கள் இவ்வளோ சொல்லியும் வரலையானே, எங்களுக்கு இன்னும் அதிகாரம் இருக்குது, எல்லாம் எங்களை பார்த்து சலாம் போடுறான், முதலமைச்சர்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்காக. ஆஃப்டரால் நீ ஒரு கட்சி தலைவன், ஒரு எம்பி எம்எல்ஏ கூட வரல, உனக்கு வந்து ஒரு தேர்தலில் கூட இன்னும் நீ போட்டி போட்டதில்லை,
நீ எங்களை வந்து ஸ்டாலினை இப்போ நம்ம கூப்பிட்டோம்னா ஓடியாந்துருவார், பினராயி விஜயனை கூப்பிட்டா ஓடியாருவார். ஆனால் நீ வந்து இவ்வளோ அடங்கா பிடாரியாக இருக்கிற, ஆணவமா உன்னை விட்டுருவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் இப்போ ஸ்டேஜ் 2ல அவரை விக்டிமைஸ் பண்ணுறாங்க. இப்போ வெறுப்பாயிடுச்சு. அப்போ அதனால தான் பகை வெறுப்பு என்பது நீங்கள் ரொம்ப கம்மியாக சொல்கிறீங்க. பகை உணர்வு வந்துடுச்சு. அதன் காரணமாக தான் இன்னைக்கு ஜனநாயகனில் வச்சு செய்கிறாங்க. ஃப்ரம் டே 1 இவங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி, பழி வாங்கும் பகை உணர்ச்சி தான் இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கு மந்திரியாக இருக்கிறவர் யார்? நம்ம ஊர் ஆள் எல் முருகன். அவர் என்ன பண்ணுறாரு? சென்சார் போர்டை நியமிக்கிறாரு. யார் அதிகாரிகள்? அந்த சென்சார் போர்டில் இருக்கிற 5 பேரையும் யாரோ வானத்துலேருந்து குதிக்கலை, இவங்க நியமிக்கிறவங்க தான். அப்போ ஒரு முறை பார்க்குறாங்க, ஆஸ் பர் அவர் இன்ஃபர்மேஷன் 18 கொடுக்குறாங்க, 19 அவங்க பார்க்குறாங்க. அந்த டீம் பார்க்குது, சென்சார் போர்ட் டீம். அவங்க பார்த்துட்டு வழக்கம் போல் இது சரியில்லை, அது இல்லை, இல்லைன்றாங்க. நல்ல வேலையாக அதிர்ஷ்டவசமாக அவங்க சொன்ன அப்ஜெக்ஷனை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போகல. ஓகே சார், மியூட் பண்ணிடுறோம், நாங்கள் வந்து இதை கட் பண்ணிடுறோம், சைலண்ட் பண்ணிடுறோம், ஏதோ ஒன்று ஒத்துக்கிட்டாங்க. அவங்க எதையும் எதிர்க்கலை. நீங்கள் அதை தான் கவனிக்கணும். வாட் எவர் சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் மேட் பை தி சென்சார் போர்ட் அஃபிஷியல்ஸ் வாஸ் அக்செப்டட் பை தி ப்ரொடக்ஷன் டீம். அதுக்கப்புறம் திருப்பி அவங்க அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு போய் கொடுக்குறாங்க. 24, 25 இந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு அப்புறம் அவங்க பார்க்குறாங்க. டிசம்பர் 29 2வது முறை சென்சார் போர்டு பார்த்துட்டு, ஓகே குட், நாங்கள் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க, ஃபேர் எனப், உங்களுக்கு வந்து 16+ நாங்கள் வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம், முறையான பேப்பர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 1 or 2 days ஆகலாம் அப்படின்னு இவங்க ரொம்ப சந்தோஷத்தோடு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறதுல டிலே ஆகுது. இல்லை டிலே ஆகலை. அதுக்கப்புறம் தான் அரசியல் இறங்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, விஜயை பழி வாங்கணும், தண்டிக்கணும். அப்போ இந்த பொங்கல் சீசனில் 10 நாள் ஹாலிடேயில் இந்த படம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு பிளானை போட்டு அந்த 5 பேரில் ஒரு ஆளை வந்து கம்ப்ளைண்ட் எழுத வைக்கிறாங்க சேர்மனுக்கு. இப்போது 5 பேரும் தான் பார்த்தாங்க. டிசம்பர் 29 5 பேரும் தான் ஓகே பண்ணிட்டாங்க யூஎஸ் சர்டிஃபிகேட்டுக்கு. அப்போ இவன் எப்போ அப்ஜெக்ஷன் பண்ணான்? நம்பர் 1, இவங்கக்கிட்ட சொல்லி அனுப்பிச்ச பிறகு இவர் அப்ஜெக்ட் பண்ணாரா? 5 பேரில் 4 பேர் ஓகே, ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணார்ன்ற கதையே ஒரு காக்கா குருவி கதை தான் அது. தீர்ப்பு எதை ஒத்துக்குன்னு வரோன்னா, மெஜாரிட்டி, பெரும்பான்மை, நீதி பரிபாலனத்திலேயே பெரும்பான்மை, சட்டமன்றம். பிஎஃப்சி ரூல்ஸ் அப்படி இல்லை. ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாலும் சேர்மனுக்கு லெட்டர் எழுதினாலும் நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுவோம், கமிட்டி அமைப்போம். அந்த ஒருத்தர் எப்போ அப்ஜெக்ட் பண்ணாரு? அவர் அப்ஜெக்ட் பண்ணாருன்னா எப்படி நீங்கள் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு 29 டிசம்பர் போயிட்டு வாங்க சர்டிஃபிகேட் வரும்னு சொன்னீங்க? இதெல்லாம் ஆஃப்டர் தாட்ஸுங்க. அதாவது ஒரு வேலை செய்யணும்னு நினச்சி அதுக்காக திரைக்கதையை செட் பண்ணுறது. இப்படி ஒரு நீ கம்ப்ளைண்ட்டை எழுதி வாங்கி சேர்மனுக்கு அனுப்பிச்சு, இதெல்லாம் முருகன் திருவிளையாடல் தான். நம்ம முருகன் இருக்கார, சொந்த ஊரில் எம்பி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது இவனுங்களால. வெளி மாநிலத்தில் போய் பாஜக கோட்டால வந்தால் பாஜக என்ன சொல்லுதோ அதானே செய்வாங்க. அவரே ஒரு ஆர்எஸ்எஸ் பேர் வழி தானே. இது வந்து அவுட் அண்ட் அவுட்டு பகைப்போக்கல் தான். விஜய் மேலே அரசியல் ரீதியாக அவர் இவங்களுக்கு ஒத்துழைக்கலைன்றதால அவரை பழி வாங்கணும். இப்போ இது வந்து 20ன்றாங்க, இன்னும் இது வரைக்கும் எதுவும் வரல ஹைகோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கல்ல தயாரிப்பு நிறுவனம். இதுவரையில் நான் அரசு நிறுவனம் ஒன்று இந்த மாதிரி வேகத்தோடு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேவி8 ஃபைல் பண்ணதை நான் பார்த்ததில்லை. இது அரசு நிறுவனத்தின் வேலை இல்லை. அப்போ இது பாஜக நிறுவனமாக மாறி இருக்குது சென்சார் போர்டு. 7ஆம் தேதி என்னவோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஆஷா நீதி அரசர் தனி நீதிபதிக்கிட்ட இந்த கேஸ் ப்ரொடக்ஷன் டீம் கொண்டு வராங்க. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு கொடுக்கல, கடைசி நேரத்தில் 9ஆம் தேதி நாங்கள் படம் ரிலீஸ் பண்ணோன்னு. அதை விசாரிச்சுட்டு அவங்க தள்ளி வைக்கிறாங்க. 9ஆம் தேதி என்னவோ தள்ளி வைக்கிறாங்க. 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் ஆகணும். 7ஆம் தேதி விசாரணைக்கு பண்ணிவிட்டு 8ஆம் தேதி அவங்க தீர்ப்பு சொல்லலை. 9ஆம் தேதி டென்ட்டை ரூக்கில் வைக்கிறாங்க தயாரிப்பு நிறுவனத்தை. ஸோ 9ஆம் தேதி காலையில் 10:30 மணிக்கு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க தீர்ப்பு. அந்த தீர்ப்பு நான் நினைக்கிறேன் ஒரு 89 பக்கம் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனால் அவங்க ஆப்ரேட்டிவ் போர்ஷனை மட்டும்தான் வாசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த படத்தை வந்து அவங்க நீங்கள் சொன்ன எல்லா கரெக்ஷனையும் அவங்க இது பண்ணிட்டாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து மறுப்பதற்கு தாமதப்படுத்துவதற்கு எந்த நியாயமும் முகாந்திரமும் இல்லை. அதனால சர்டிஃபிகேட் கொடுங்கன்ட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற கோர்ட்டு ஹைகோர்ட் வளாகத்தில் தான் இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட் டிவிஷன் பெஞ்சுன்னு சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டும் அதே வளாகத்தில் இருக்குது. இந்த தீர்ப்பை இங்கே அவங்க சென்சார் போர்டுக்கு எதிராக கொடுத்துட்டாங்கன்னு சொலிசிட்டர் ஜெனரல் அவர் வக்கீல் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே அங்கே போயிட்டு இதை எதிர்த்து அப்பீல் பண்ணுறாரு. ஒரு தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணுறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அது வழக்கமான நடைமுறை தான், அரசு நிறுவனங்கள், அரசு அமைப்புகள். ஆனால் அதுக்கான சில மெத்தட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டாங்க. எப்படின்னா, நான் அரசாங்கத்தில் சேவை பண்ணியிருக்கிறதால எனக்கு அந்த நைசிட்டிஸ் தெரியும். ஜட்ஜிமெண்ட்டு வாயில் படிக்கிறதெல்லாம் எடுத்து பண்ண முடியாது. காப்பி வாங்கணும், ஆர்டர் காப்பி. அதுக்கு 1 நாள் ஆகும், சில நேரங்களில் 2-3 நாள் கூட ஆகும் ஜட்ஜ்மெண்ட் காப்பி கிடைக்கிறதுக்கு. அங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணிவிடுவாங்க கோர்ட்டில், ஓப்பன் கோர்ட்டில் ஆப்ரேட்டிவ் போர்ஷனை. பட் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு காப்பியாகி ரிஜிஸ்டர் கையெழுத்தாகி வர்றதுக்கு இட் மே டேக் மோர் தென் எ டே ஆர் 2. ஸோ அந்த தீர்ப்பு வாங்கி ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்றதை லீகல் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு லீகலாக வெட் பண்ணி அப்பீல் போகலாமா, போனால் நமக்கு ஏதாவது திரும்ப அடி விழுமா, இல்லை இதில் அப்பீல் பண்ணுறதுக்கான நியாயங்கள் காரணங்கள் இருக்குதான்னு லீகல் டிபார்ட்மெண்ட்டை கன்சல்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் லீகல் டிபார்ட்மெண்ட் கோ ஹெட் நீங்கள் போகலாம் அப்பீலுக்குன்னு சொன்னால் தான் அப்பீலுக்கு போவாங்க. போகாதீங்க, இன்னும் அடி பலமாக விழும் நமக்கு, விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கம்முன்னு இருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு 3-4 நாள் ஆகும். இந்த மினிமம், நான் சொல்கிறது மினிமம் இந்த எக்ஸசைஸ் நடக்க. ஆனால் 3 நிமிஷத்தில் இது நடந்துருக்குது. இப்போ இந்த வேகத்தின் பின்னால் முருகன் இருக்கிறார், அமித்ஷா இருக்கிறார், மோடி இருக்கிறார் என்றால் அது தவறல்ல. இந்த சென்சார் போர்டில் இப்படி பண்ணணும், இவர் படத்தை நிறுத்தணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு முருகனுக்கு. இல்லைன்னா இப்படியெல்லாம் இவ்வளோ வேகமாக ஆட மாட்டாங்க யாருமே, நார்மல் கோர்ஸில் தான் போவோம். சரி, இப்போ இந்த தீர்ப்பை எதிர்த்து அவங்க போனோன்னா ஹைகோர்ட்டில் அன்னைக்கு மத்தியானமே சொலிசிட்டர் ஜெனரல் வராரு. ஏன்னா வந்து இதில் ஹை லெவலில் அழுத்தம் இருக்குது. மோடி அமித்ஷாலாம் சும்மா வேடிக்கைக்காக சொல்ல. த ஸ்பீட் த சென்சார் போர்டு அப்பீல் டு ஹைகோர்ட்டு, ஃபுல் பெஞ்சு ஆர் ஃபஸ்ட் பெஞ்சு, டிவிஷன் பெஞ்சு. அடுத்தது நான் சொல்கிறேன், மத்தியானம் வந்துட்டு ஆன்லைனில் வராரு துஷார் மேத்தா. யார் அவர்? சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக முக்கிய வழக்குகளில் ஆஜராகக்கூடிய கவர்மெண்ட்டுடைய சட்ட நிபுணர் வராரு. அவர் இன்னும் அந்த ஜனநாயகன் சினிமாவுக்கு வராரு. கோர்ட்டுக்கும் தெரியுது இல்லை, ஓ இதில் கவர்மெண்ட் பெரும்புள்ளிகள் வந்துட்டாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கும். அதனால தான் ஹைகோர்ட் உடனே தீர்ப்பு சொல்லாமல், நீங்கள் எங்களை கேட்டு ரிசர்வேஷன் இது ரிலீஸ் தேதியை போட்டிங்களா, 20ஆம் தேதியோ 21ஆம் தேதியோ வழக்கு கொடுங்க அப்படின்ட்டு அதை ஸ்டே பண்ணிடுறாங்க. அதுலேயே அரசியல் இருக்குது. அதை வந்து 10 நாளைக்கு தள்ளி வச்சு பொங்கல் ஹாலிடேலாம் முடிகிற வைக்கும் பண்ணது இருக்குது பாருங்க. சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இல்லை பாருங்க. இதெல்லாம் எப்படி விஜய் தாக்கு பிடிச்சி இதை தாண்டி எப்படி ஜெயிக்க போறாருன்னு ஒன்று இருக்குல்ல. பிஎம் ஆஃபீஸ்ல இருந்தே டைரக்டா மெசேஜ் வருதுன்னா அப்புறம் அதெல்லாம் எப்படி பிரேக் பண்ண போறாரு? அடுத்ததுக்கு நான் அதுக்குள்ளே இதுக்கே நீங்கள் எப்படின்ட்டிங்கன்னா, அடுத்தது என்ன பண்ணுறாங்க, தயாரிப்பு நிறுவனம் புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இதில் வந்து இங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகாது, 20ஆம் தேதின்னுவாங்க, அப்புறம் அதில் ஒரு வாய்தா போடுவாங்க, இதெல்லாம் வேணான்ட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் போய் எங்களுக்கு இந்த மாதிரி நஷ்டம் வந்துடுங்க, நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற ஜட்ஜும் மனுஷன் தானே, அவனுக்கும் தெரியும் இல்லை சொலிசிட்டர் ஜெனரல் எதுக்கெல்லாம் வருவார், ஏன் ஒரு சினிமா படத்துக்கு கவர்மெண்ட் இப்படி மூச்சை பிடிச்சின்னு ஓடுது அது பின்னால். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய இடம் போனால் என்ன வளம் போனால் என்ன, நம்மள மேலே விழுந்துற போதுன்ட்டு கூலாக என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் அங்கேயே பார்த்துங்கன்ட்டாங்க. இதுவாக ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய பண்பு? அங்கே நியாயம் கிடைக்கலன்னு தானே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டெல்லிக்கு போகிறாங்க. நீங்கள் அங்கேயே போங்க, அங்கேயே போய் பார்த்துங்க 20ஆம் தேதினா. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாரும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க.
நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, இந்த வழக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த நம்ம சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கேவியேட் போடுறாங்க, எங்களை கேட்காம இதில் தீர்ப்பு கொடுக்காதீங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அன்ஹெட் ஆஃப் இதெல்லாம் கேள்விப்பட்டு ஒரு அரசாங்க நிறுவனம் இப்படிலாம் செய்ததே கிடையாது. அப்போ இதுக்கு எல்லாம் பின்னால் சூத்திரதாரிகளாக முருகன், நான் சொல்கிறது முருகன் பாவம், அவர் வந்து எய்தவன் இருக்கு அம்பை நோவன்னு, அம்பு தான் முருகன் சென்சார் போர்டலாம், எய்தவர்கள் குஜராத்தி இரட்டையர்கள் தான், அமித்ஷா அண்ட் மோடி தான். ஸோ இப்போ 20ஆம் தேதியோ 21 இன்னைக்கு வரணும், நாங்கள் இது வரைக்கும் தகவல் இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், இங்கே என்ன தீர்ப்பு வந்தாலும், சாதகமாகவே தீர்ப்பு வந்தாலும் உடனே அந்த வேகத்தில் அங்கேயும் போவாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்க, விட மாட்டாங்க. விடாது கருப்புன்ற மாதிரி ஒன்றிய அரசு விடாது. அது காரணம் என்னென்னா விஜயை பழி வாங்கணுன்ற அந்த வேட்கை, அந்த அந்த ஆவேசம் தான். அதை தாண்டி எப்படி விஜய் ஜெயிக்க போறாருன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது வந்து பிரதமராக இருக்கிறவங்க பண்ணுறத, ஜனாதிபதியாக இருக்கிறவங்க பண்ணுறது, முதலமைச்சராக இருக்கிறவங்க பண்ணுறதெல்லாம் எதிர்க்கவே முடியாது. அப்படின்னா எப்படி புதிய புதிய கட்சிகள், புதிய புதிய ஆட்சிகள் வருது? ஒரே ஆளை தானே இருந்துகிட்டு இருக்கணும். எப்படி அவங்க மக்களால் தோற்கடிக்கப்படுகிறார்கள், வீழ்த்தப்படுகிறார்கள்? சர்வ அதிகாரமும் எனக்கேன்னு சொல்லிட்டு இருந்த இந்திரா காந்தி என்ன நாங்கள் ஒரு ஜோக்கர் ராஜ்நாராயணனால் தோற்கடிக்கப்பட்டார்கள் இல்லையா? மக்கள் இந்தியா பூராவும் ஓட்டு போட்டு வெளியேற்றினாங்க. அதனால் மக்கள் சக்திக்கு முன்னால் எந்த சக்தியும், அந்த மக்கள் சக்தி விஜய் பின்னால் எல்லாம் இருக்குது. நிச்சயமாக விஜய் இந்த அட்ராசிட்டிஸ் எல்லாம் கடந்து மேலே வருவார். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், விஜய்க்கு இதெல்லாம் தெரியாமல் இல்லை, தெரியாமல் ஒன்றும் ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கினார்னு சில பேர் சொல்கிறாங்க. ஈ நோஸ் வெரி வெல் எப்படிப்பட்ட அட்டாக் வரும். ஏதோ ஒரு மாநாட்டில் சொன்னார், வண்டி வண்டியாக கொண்டு வந்து பணத்தை கொட்டுவாங்கன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? தேர்தல் நெருக்கத்தில். சி ஈ நோஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இந்தியா. அது பாஜகவாக இருந்தாலும், காங்கிரஸ், இது அதிமுக, திமுக, காங்கிரஸ், எதுவாக இருந்தாலும் இந்த அரசியல் கட்சிகள் எப்படி செயல்படும், இவங்க எதிர்க்கத்தோம்னா இவங்க எப்படி பதிலடி கொடுப்பாங்க, எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பவரை, நம்மளுக்கு எப்படியெல்லாம் சிக்கல் உண்டாக்குவாங்கன்னு தெரியாமல் ஒன்றும் வந்துடல. ஐயோ ஐயோ அப்படின்லாம் இல்லை. விஜய் வெரி வெல் நோ, இதெல்லாம் தனக்கு வரும், இதெல்லாம் ஏன்னா எம்ஜிஆருக்கு பார்த்துருக்காருங்க அவர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அவருக்கு எப்படிலாம் கருணாநிதி கொடுத்தாரு, விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்போ எப்படிலாம் கருணாநிதி, வடிவேலு வச்செல்லாம் எவ்வளோ வேலை பண்ணாங்க, மீடியாவை எப்படி மிஸ்யூஸ் பண்ணாங்க. ஆக இது வந்து தெரியுங்க, அவருக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஸோ இஸ் ஃபேஸிங் இட் கூல்லி, குவைட்லி. அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்தே. என்னன்னா அமைதியாக ஆர்ப்பாட்டம், ஐயோ என்ன இதை பண்ணுறாங்க, ஐயோ என்ன அப்படி பண்ணுறாங்கலாம் கதறாமல் பப்ளிக் சிம்பத்திக்காக அவர் கடந்து போகிறாரு பாருங்க. அதுவே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பட் ரொம்ப டிலே ஆக ப்ரொடியூசர் சைடில் லாஸ் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? ஸோ அட்லீஸ்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயாவது ரிலீஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ன்றதை நான் ஒத்துக்கல, லாபம் ஒன்றா குறையலாம். ஏன்னா ஆல்ரெடி அது வந்து தயாரிப்பு என்ன செலவாச்சு, அதுக்கு மேலே விற்பனை ஆயிடுச்சு. ஓடிடி ரைட்டு, ஆடியோ வீடியோ ரைட்ஸு, அப்புறம் மியூசிக்கு, அப்புறம் ஃபாரின் ரைட்ஸ் எல்லாம் விற்று அவங்க லாபத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. யாருக்கு சிக்கல்னா இந்த தியேட்டர் ஓனர்கள் அதிக பணம் கொடுத்து எடுத்திருப்பாங்க இல்லையா, தமிழ்நாடு ரைட்ஸு இல்லை வேறு அங்கே ரிலீஸ் ஆகாததால அவங்க பணம் முடக்கி இருப்பாங்க இல்லையா, அது கேஷ் ஆகும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எப்போ வந்தாலும் ஜனநாயகன் வந்து பெரிய ஹியூஜ் ஹிட்டாக போகுது. ஏன்னா எப்போவுமே நீங்கள் எதிர்ப்பு பண்ணுற படம் தாங்க பயங்கரமாக மக்கள் ஆதரிப்பாங்க. ஒரு க்யூரியாசிட்டி வந்துடும், அதில் என்ன அவ்வளோ இருக்குது அதை பார்க்கணையான்ட்டு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த சப்ஜெக்டை முடிகிறதுக்கு முன்னால் கடைசியாக நான் சொல்ல வேண்டியது, ஜனநாயகன் படம் அடுத்த மாதம் வந்துடும், இந்த மாதம் வந்துடும்ன்றன்னு நான் ஏஷியன் சொல்ல விரும்பலை. இது தேர்தலுக்கு முன்னால் வந்தால் நான் ஆச்சரியப்படுவேன். ஏன்னா தேர்தலில் ஜனநாயகன் படம் என்பது விஜய் 100 கூட்டங்களில் மாநாடுகளில் பேசுகிறத செய்கிற மாயத்தை இது 1000 தியேட்டரில் பண்ணிடும். குக்கிராமங்கள், கிராமங்கள் தோறும் அவர் பிரச்சாரம் போலேயே உட்காந்து அவருக்காக இந்த படம் பேசுகிறோம். இது வந்து அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதனால் தேர்தலுக்கு முன்னால்
இதை விடுவாங்களா? ஏற்கனவே ஒரு கியூரியாசிட்டி டெவலப் ஆகிருக்கு, வர வேண்டிய படத்தை நிறுத்திட்டாங்கன்னு. இப்போ இதை வந்து விட்டாங்கன்னா கடுமையான அளவுக்கு மக்கள் அதை பார்ப்பாங்க. அப்போ மக்கள்கிட்ட அவர் அந்த படம் வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல், அவருடைய அரசியல் பேசக்கூடிய படம் தான். பகவந்த் கேசரின்ற தெலுங்கு படத்தின் தழுவலாக சொல்லப்பட்டாலும் அதில் வந்து கொஞ்சம் இவங்க இந்த அரசியல்லாம் வச்சுட்டாங்க. அதில் பார்த்தீங்கல்ல ட்ரெய்லரில் அவர் அடிக்கிறார்ல சவுக்கு எடுத்து, அரசியல் மக்களுக்கு வந்து நல்ல பண்ணு வாங்கடான்னா கொலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஸோ இஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஆன் பாலிட்டிக்ஸ், டுடே பாலிட்டிக்ஸ், அதை வந்து அவர் அந்த படத்தில் கொண்டு போயிருக்காரு. அப்போ அந்த படம் வந்து அவருக்கு பிரமாதமாக பிரச்சாரம் பண்ணோம். சினிமா வந்து ஒரு பவர்ஃபுல் மீடியான்றது எல்லாரையும் விட இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி, அதனால தானே சினிமாவை பிடிச்சின்னு இருக்காங்க. ரெட் ஜெயண்ட்டு, சன் மூவிஸ், இப்படி திமுக ஆட்சிக்கு வந்தவொன்னே சினிமாவை பிடிப்பாங்க, வேறு எதுவும் பிடிக்க மாட்டாங்க. அது காரணம் ரெண்டு. ஒன்று பவர்ஃபுல் மீடியம், அது தங்கள் கையில் இருக்கணும். இன்னொன்று கருப்பை ஈஸியாக வெளுப்பாக்கிடலாம். தோத்துக்கிற படத்தை கூட 100 கோடி லாபம்னு சொல்லி கணக்கு காமிச்சு பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்கலாம். அது ஒரு எளிதான வழி. ஆகவே இன்னைக்கு வந்து அந்த படம் தேர்தலுக்கு முன்னால் வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இல்லைன்னு சொன்னால் யாரோ ஒரு அவங்க ரசிகர் போட்ட மாதிரி தேர்தலுக்கு பின்னால் டைட்டில் கார்டில் தமிழக முதல்வர் விஜய் நடிக்கும் அப்படின்னு போட வேண்டியதாக வரும். அவ்வளோதான். உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.